ஹலோ 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 ஏ என்னத்த மாட்டிக்கிட்டு இருக்க இவனே மாட்டிக்கிச்சுடா. இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்களா ரிமோட் என்னவோ பண்றாங்க. ஆமா ஆமா. வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் டாப். இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ்ல நான் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்ல வச்சுருக்கேன். இங்கிலீஷ்லயும் பொங்கல் தான் அது. பொங்கல்லாம் என்ன, பொங்கல் என்னன்னா எங்க ஊர் சைடுலாம் எங்களுக்கு தெரிஞ்சு பொங்கல்னாலாம் எப்படி கொண்டாடுவோம்ட்டு ஒரு டிஸ்கஷன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப்ல பொங்கல் டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேருக்கு பொங்கல்லாம் 3 நாள் லீவு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அமௌண்ட் அப்படி எல்லாத்துக்கும் அப்படித்தான், 3 நாள் லீவு அவ்வளவுதான். அது உண்மைதான். இப்போ நம்ம சைடு தான் ஜல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஊர் சைட்ல பார்த்தா பாதி வெட்டிக்கிட்டு இருக்கோம். சவுத்துல சவுத்துலயும் அதுவும் ஃபுல் சவுத்துமே வராது. இந்த சவுத்துல தென் மாவட்டங்கள்ல மதுரை, தேனி, சுத்தி உள்ள மதுரையை சுத்தி உள்ள கிராமங்கள் நம்ம பாத்தீங்கன்னா முதல் நாள் 13ஆம் தேதி பொங்கல். பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்னா இது ஒரு பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் தமிழர் பண்டிகை. நீ மத்த எவ்வளவு கர்மமும் எதுவும் கிடையாது. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை பொங்கல் தான். பொங்கல் எது கொண்டாடுறோம்னா நீ சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு இப்பயும் பண்றாங்க. ஆனா அப்ப முழு நேரம் அதானே. இப்ப அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த அறுவடை பண்ணி வச்சிருக்கிறது, அந்த இந்த வருஷம் நல்லா நடக்கணும், அறுவடை நல்லா நடக்கணும், திருப்பி விவசாயம் பண்ணணும், தண்ணி நல்லா வரணும், மழை நல்லா பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்ப ஒரு விவசாயம் பண்றோம்னா, ஒரு செடி வளரணும்னா, ஒரு விதை வளரணும்னா சூரிய ஒளி தேவை. அதை சூரிய ஒளி ரொம்ப முக்கியமாகவும் தேவை, தண்ணியும் தேவை. அதோட சூரிய ஒளி தேவை. அதுல இருந்தா நான் ஆரம்பமே. சோ அந்த வளங்களை எல்லாம் கொடுக்குற சூரியனுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். சூரியனுக்கு மட்டும் இல்லாம மொத்தமா எல்லாத்துக்கும், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய, விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்துக்கும் பண்றதுல அது முக்கியமான இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சூரியனுக்கும் தை ஒண்ணு தானே பொங்கலா வைப்பாங்க. ஆமா ஆமா, அதான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லி அதான். சோ ஏன்னா அந்த டயத்துல தான் எல்லாரும் அறுவடை பண்ற டைம். சோ இப்போ ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா அது தழைச்சு எல்லாம் பண்ணி களை நட்டு புடுங்கி எல்லாம் பண்ணி விவசாயம் பார்த்து கரெக்டா அறுவடை தை மாசம். ஸோ அந்த டயத்துல வழி பிறக்கும்னா தை அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அது நெல்லை விற்கலாம், வித்து பணமா அவங்களுக்கு வரவா வரும்ல. ஸோ அதான் அவங்களுக்கு தை பந்தா வரைக்கும் சரிப்பா பொறுத்துட்டு ஒரு 6 மாசம் தான் சொல்லிட்டு தை பிறந்தோடனே டக்குனு அறுவடை பண்ணி விளைய போட்டு வந்துட்டா அது கொஞ்சம் அவங்களுக்கு அது மாதிரி தான் அதுக்கானது. அது போக வருஷத்துல முதல் நாள் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள்லயே இந்த மாதிரி ஒரு அறுவடை நடக்கும்போது அது ஒரு முதல் பொங்கல் தான் தமிழர் புத்தாண்டாவும் இருந்துச்சு. இப்ப ஏப்ரல் அரசியல் அது நம்ம போகிறது சித்திரை ஒண்ணு. ஒருத்தவங்க ஒரு மாதிரி, ஒருத்தவங்களும் பொங்கலுக்கான இப்போ தமிழ் புத்தாண்டா இருக்கலாம், ஒருத்தவங்க ஏப்ரல்ல இருக்கலாம். அது அவங்க இஷ்டம், நம்ம தலையிடுறது இல்ல. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப வயசு ஆக ஆக இந்த பண்டிகைகளோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. கண்டிப்பா. இப்ப சின்ன வயசுல இந்த பொங்கல் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொங்கல் வரப்போகுதுனாலே அந்த இதுல அந்த வேகத்துல இருப்பாங்க. கரும்பு வருது, ஒரு கிட்ட கரும்பு நானே காலி பண்ணுவேன்னு சொல்லி இருப்பாங்க. அப்புறம் சுத்தி ஃபுல்லா இது என்ன அந்த மஞ்சள் இல்லடா அவனே அந்த இது போட்டி 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 நடத்துவாங்கடா ஒவ்வொரு ஏரியால ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அதாவது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து மாமா வந்திருக்காரு, மாமா ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி கேம் வச்சு விளையாட்டு. இப்போ கிராமங்கள்ல இப்ப சிட்டில மதுரை கிராமம் தான் இந்த மதுரை சிட்டில ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வீட்டுல வசூலிச்சு அது ஒரு வரி மாதிரி சும்மா நற்பணி மன்றம் சொல்லி அந்த மாதிரி நற்பணி மன்றம் சொல்லி அவங்க வாங்கி அதை ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அது ஒரு வாரத்துக்கு போகும். கடைசி நாள் பாத்தீங்கன்னா பாட்டு கட்சி, குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது, திருக்குறள் சொல்றது, அந்த மாதிரி ஜாலியா இருக்கும். அது ஒரு காலம். அது பாக்குறதுக்கு அந்த ஒரு வாரம் போயிருந்தா அந்த டயத்துல அந்த எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. அந்த வீட்டுல இருக்க டென்ஷன், இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல அந்த கேம்ஸ் விளையாடுறது, அந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் விளையாடுவாங்க. எங்க அம்மாலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், கபடி எல்லாம் விளையாடுவாங்க. ஒரு 30-40 வயசு அம்மாக்கள் தான் எங்க ஏரியால. அதுவும் பாத்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில சாப்பிட்டு முடிச்சாலே அந்த கேம் ஆரம்பிக்கும். அப்படியே குடும்பத்தோட எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அந்த கேமை போய் பார்த்துட்டு திருப்பி திருப்பி சாயந்தரம் போய் திருப்பி கேம் அப்படியே 4 நாள் போகும். நல்லா இருக்கும். பொதுமக்கள் எங்க இருந்தாலும் விழாக்குரு சார்பாக போட்டி நடைபெற இருக்கும், விழா நடைபெற்று கொண்டிருக்கும்
முன்னு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னாங்க. 6:40க்கு ஆரம்பிச்சிருவோமா, சீக்கிரம் வாங்க. ஆமா, வாங்க வாங்க அப்படின்னாங்க. அதுல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்டு பேஸ்ட் கேமா நடக்கும். அந்த பாட்டில் தண்ணி நிரப்ப போட்டி, ஊசியில் நீர் கோர்ச்சி, ஊசியில் இந்த இது நூல் கோர்க்கும் போட்டி, இந்த மாதிரி நிறைய வந்து சைக்கிள், ஸ்லோ சைக்கிள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பானை உடைக்கும் போட்டி. நீ என்ன பண்ணாலும் நீ தலையில நடந்தாலுமே உனக்கு டிஃபன் பாக்ஸ் தான். அதுவே ஒரு இதா இருக்கும்ல. அதுவும் ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். அவ்வளவுதாங்க வந்துச்சு இந்த வருஷம். வசூல் வரலைங்க. கேட்க போனா நீங்க 1000 ரூபா தான் கொடுத்த, உனக்கு எதுக்கு, உனக்கு ஸ்டீல்ல வேணாம். ஆமா, அந்த எனக்கு ரொம்ப நான் மிஸ் பண்றது வந்து அந்த போட்டி அந்த இதுலதான். இப்பெல்லாம் பண்றது இல்ல, சண்டை போட்டு போடுறாங்க, அதாவது நடத்த விட மாட்டாங்க. பக்கங்க என்னதான் சந்தோஷமா நடத்தினா அதுல சாணியை கொண்டு சாப்புன்னு இறந்த மாதிரி எரியதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. எங்க ஊர்ல மதுரை சைடு கொஞ்சம் ஜாஸ்தி அவங்க ஜாஸ்தி. அவர் பாட்டு போடுற, இவர் பாட்டு போடுற, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தலைவன் பாட்டு போடுப்பா, அந்த படத்துல இந்த பாட்டை போடு, இந்த படத்துல போட்டா ஆடி தெளிச்சிருப்பேன், வேடித்தானே பாக்க போறேன். அதுக்கு சண்டையார போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான். அது இந்த பாட்டை போடுங்கிட்டு இந்த பாட்டை போடுங்கிட்டுன்னு அது ஒரு ஜாலி. அது ஒரு மாதிரி அது ஒரு கட்டத்துல வளர்ந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஜாலியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எத்தனை பேரு இந்த மாதிரி அவங்க ஏரியால பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்கும் போது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஜெயிச்சீங்களா? அதெல்லாம் ஒரு இதான், ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் தான். அதோட முக்கியமான செய்யறது அது பொங்கல் அன்னைக்கு முத நாள் நைட் இருக்கு பாரு. அந்த முத நாள் நைட் வந்து உச்சகட்டமா இருக்கும். அதான் த்ரில்லிங்கான இடம். அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மணி வரைக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல எல்லாம். ஏன்னா 6 மணிக்கு, ஏன்னா சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பொங்க வச்சிடணும். அந்த 6 மணிக்குள்ள பொங்க வச்சு அந்த சூரியன் உதிக்கும் பொங்கல் அப்பதான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அது கரெக்டா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்கும் 2 மணி 3 மணி வரைக்கும் அது கோலம் போட்டு டேர்மாயிடா பாவம் 3 நாளைக்கு கோலம் போடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா என்ன போட்டுட்டு வெளியே போயிட்டு வரக்குள்ள அழிச்சிட்டு போயிடுவாங்க. சல்லுன்னு வண்டியை கொண்டு போய் அங்க ஸ்கிட் அடிச்சு நிப்பாட்டு, நல்ல புகை வர்றது கலர் கலரா அப்படின்றாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். நைட்டு அப்பாவோட போய் கரும்பு வாங்க போறது, சட்டி வாங்கிட்டு வர்றது, அதுக்கு பொருளா வாங்கிட்டு வர்றது, அது ஒரு சந்தோஷம். இந்த கரும்பு பாக்கும்போது குள்ளியாதான் இருக்கு. ஒரு 2 கரும்பு சேர்த்த ஷோல்டர் வச்சோம்னா வலி, அது வெயிட் ஆயிருதுடா. எனக்குலாம் வருஷம் அது ஒரு இது, ஒரு பிராக்டிஸ் மாதிரி. எனக்கு எங்க அப்பா அப்படியே ஷோல்டர் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாம ஷோல்டர் ஏறி இருங்க. என்னன்னு பார்த்தோம்னா வச்சிருந்தா அப்படியே பொட்டச்சு வெளியே வருதா அவனுக்கு. அது பாக்குறதுக்கு வெயிட்ல, அது என்னத்தான் ஷோல்டர்ல வச்சோம்னா ஒரு 2 கரும்பே நம்மளால தூக்க முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அது மாதிரிதான். அந்த இதெல்லாம் ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கும். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல். டக்குனு வருவான், நான் பொங்கலுக்கு சட்டை எடுக்க போறேன்னு சொல்லி வருவான். டக்குனு ஏன் பொங்கலுக்கு இருக்கிற எல்லாம் பரவாயில்ல, காலையில மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப், ஹாப்பி பர்த்டேடா. எத்தனை வருஷத்துக்கு இதே பர்த்டே தான், எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்கன்னு தெரியல. இந்த காமெடி மாத்த மாட்டேங்கிறாங்க. ஹாப்பி பர்த்டேடா மச்சான். ஏன்டா என்னன்னா இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல அதான் உனக்கு சொன்னேன். சூப்பர், சரி, ஓகே. இப்ப எங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கும். உலக புகழ்பெற்ற தமிழர்களோட விளையாட்டு, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். அதை வந்து தழுவுதான் செய்யறோம், ஒட்ட அடக்குறது கிடையாது, ஒட்டைக்கலாம் கிடையாது, தழுவுதல். அது வந்து பாத்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற சொன்ன மாதிரி 3 இடம் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனியாபுரம் 14ஆம் தேதி, அது பொங்கலுக்கு நடத்திடுவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்கதான். 2வது வந்து பாத்தீங்கன்னா பாலமேடு, ஓகே, 15. அடுத்து கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சிறப்பு ஃபேமஸ். ஆமா, அவனியா இது என்னது வேர்ல்டு ஃபேமஸ்னா வந்து அது என்னதுன்னு கேக்குறேன். ஃபேமஸ் இது ஜல்லிக்கட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாம் வந்து பாக்குறாங்க. ஆமா ஆமா, அது எங்களுக்கு பெருமை. அவங்க வந்து பாக்குறதுல உங்க ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஊர்லயும் நாங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. அடுத்து பொங்கல் வர வரைக்கும் ஜல்லிக்கட்டு. ஆமா ஆமா, அந்த 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றதுதான் அவனியாபுரத்துல. 18ஆம் தேதி வரைக்கும், அடுத்த வருஷம் ஜனவரி 13ஆம் தேதி வரையும் இந்த கிராமங்கள்ல சுத்தி கிராமங்கள் நடத்திட்டே இருக்காங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. மஞ்சு விரட்டு நடத்துவாங்க. மஞ்சு விரட்டு, இந்த ரேக்லா ரேஸ் எல்லாம் அந்த சைட்ல வந்து ரேக்லா ரேஸ் தான் நடத்துவாங்க. பொங்கல் ஆமா அது நடத்துவாங்க. அதுவும் அவங்களுமே அதுவும் சிவகங்கை நடத்துவாங்கடா. சிவகங்கை சைடு தான் அதிகம் ரேக்லா ரேஸ். ரொம்ப ரிஸ்கியா அதெல்லாம். ஆமா, அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அது
மஞ்சள் விரட்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஊர் சைடுல வந்து ஊருக்குள்ளே அவுத்து விடுவாங்க. அது காலுக்கடியில வந்து அவுத்துட்டு இருக்காங்க, வேடிக்கை தான் பார்க்க போவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அது சாப்பாடு பொங்கல் வந்து மந்தையில கொண்டு வந்து அதுக்கு மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு அந்த மந்தையில இருந்து அவுத்து விடுவாங்க காலையில். அது ஒரு பக்கம் ஓடும், அதை உடனே குடிச்சிருவாங்க. அது ஒரு சில மாடு எல்லாம் வீட்டுக்கே போய் நின்றோம். ஆமா. ஆனா இதுலதான் இப்ப ஒரு ஆச்சரியம்னா அன்னைக்கு அவுத்து விடுற மாடு உலக உச்சத்துல இருக்கும். ஆனா ஒரு அடுத்த நாள் காலையில அந்த மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசுக்குள்ள தண்ணிக்கு கூட்டிட்டு போவோம். தண்ணிக்கு அந்த குளத்துக்கு அந்த ஆக்ரோஷமா இருக்கிற மாடு அந்த இடத்துல மட்டும் டக்குன்னு நீ ஜல்லிக்கட்டுல நீ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைகளோ பெண்களோ குழந்தைகளோ அப்படி கை காட்டினா அந்த மாடு அங்க நின்றது அவங்களும் கட்டி கொண்டு போய் அதுக்கு பரிசு தனியா கிடைக்குது. ஆமா, அந்த மாதிரி பிராக்டிஸ் தான் எல்லாம். அது ஒரு ஃபேமஸ் எங்க ஊர் சைடு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தான் மாட்டு பொங்கல்ல வந்து அவங்க மக்கள் வளர்க்குற மாடை வந்து அவங்க வீட்டுல ஒரு ஆளா நினைச்சு அவங்க இப்பயுமே அப்படித்தான் நினைச்சு வளர்ப்பாங்க, வளர்க்குறாங்க. அது வீட்டுல ஒரு ஆளா நினைச்சு அதுக்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு குளத்துல குளிப்பாட்டி வெளியூர்ல இருந்து திருச்சியில இருந்து வருது மாடு, அப்புறம் கோயம்புத்தூர் மாடு, சென்னையில இருந்து எல்லாம் வருது. அப்படின்னும் போது அவங்க கொண்டு வந்து மாட்டை அவுத்து விடும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பேரு என்னப்பா புடிச்சு பாரு மாட்டுக்காரன் பரிசுப்பா அப்படின்னு கமிட்டி. ஆமா, பத்திக்கப்பா கரெக்டா பொருள் ஒரு அமைச்சர் வழங்க ஒரு கங்கு காசு ஒரு அங்க காசு அப்படின்னு அமைச்சர் ஒரு டிவி. அழகான மாடியா கமெண்ட்ரி தான் காசு. அதுல அது கேட்கறதுக்காகவே உட்காந்து பாக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் இந்த வருஷம் கிளப்பிடுவான். ஃபர்ஸ்ட் அவனியாபுரத்துல 3வது பாத்தீங்கன்னா இதுதான் ஈகோல அங்க மாடுபிடி வீரர்கள் ஈகோலாம் தோண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. புடிச்சு பாரு அருமையான மாடியா தொட்டு பாரு. மாட்டுக்காரர் செயின் தராத பிடிக்க முடியாதான். அந்த மாடு பிடிக்கலன்னே புறாவத்தி ஓட்டுறது. அவன் உள்ள ஈகோ டச் பண்ணி விட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது போக அப்பப்ப அந்த ஓரத்துல நிக்கிறவன் அந்த ஓரத்துல நீ எதுக்கு நிக்கிற வந்து மாட்டப்பிடி அந்த நம்பர் பணியே அப்படின்னு எதுக்கு அங்கிட்டு போய் நிக்கிற மாடு பிடிக்கதானே வந்து சரி அவனுக்கு கடைசி அவர் கண்டுபிடி ஒத்துருங்கப்பா முடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி கம்பளத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் அவள் எவ்வளவு சுருக்குன்னு இருக்கான். அந்த 2வது நாள் அப்படி ஜாலியா ஜல்லிக்கட்டை பார்த்துட்டே முடிஞ்சிடும். 3வது நாள் பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் வந்து நான் கொண்டாடினதே கிடையாது. அது ஒன்லி லீவ் பர்பஸ். ஆனா உள்ள ஜல்லிக்கட்டு நடக்கும், அதனால அங்க போய் பார்க்க போயிடும் 3வது நாள். ஆனா காணும் பொங்கல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு அது வீட்டுல இருக்க சாப்பாடு இதெல்லாம் கட்டிட்டு குடும்பத்தோட போய் பீச்சோ, சென்னைனா பீச், மதுரையில பீச் இருக்கு, தெப்பக்குளம் பீச். ஆமா, தெப்பக்குளம் பீச். அதே ஊர் சைடுல பாத்தீங்கன்னா கம்மாக்கரை அந்த மாதிரி எது கிடைக்குதோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போய் உட்காந்து ஃபேமிலியோட அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த பீஸ்ஃபுல்லா பேசிட்டு அந்த ஒரு நாள் சந்தோஷமா வந்து அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கும் அப்படின்றதுல அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த ஒரு நாள் பீஸ்ஃபுல்லா அவங்களுக்கு போகும். ஆனா காணும் பொங்கல் நல்லா கொண்டு வருது. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. காணும் பொங்கல் லீவ் ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா பாரி வேட்டைன்னு ஒண்ணு நடக்கும். ஊர் சைடுகள்ல இருக்கும், கொண்டாடுனது பாரி வேட்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க ஆம்பளையாள் எல்லாம் சேர்த்து போய் காட்டுல போய் முயலோ, சிங்கம் புலியெல்லாம் இல்ல, முயல் இல்லைன்னா ஏதாவது கிடைக்கிற ஏதாவது ஒரு மிருகத்தை அடிச்சுட்டு வந்து அது இப்பெல்லாம் யாரும் போறது இல்லை. யார்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப வேட்டை நாய் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, போய் அது அதே போய் புடிச்சுட்டா வந்து நீட்டா கடைக்கு போறாங்க, காக்கில கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டு பாரி வேட்டை முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த ஊர் சைடுல மட்டும்தான் இந்த பாரி வேட்டைகள் இருக்கு. அது எனக்கு எப்படி தெரியும், எங்க அம்மா ஊர் சைடு இருந்ததுனால எனக்கு தெரியும். நான் ஊர் சைடு போவேன், அப்ப போகும்போது பாரி வேட்டை அப்படின்னு சொல்லி கறி எடுத்து வச்சிருப்பாங்க. நான் அப்பதான் முதலையும் கறி இந்த கறி சாப்பிடுவாங்களா அப்படின்னு, ஏன்னா இங்கிட்ட வந்து யாரும் கறி எடுத்து நான் பார்த்தது இப்பதான் ரீசெண்டா தான் எல்லாம் கறி எடுத்து 3ஆம் நாள் கறி எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதனால இந்த ஊர் சைடு போனதுனால எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இது எத்தனை ஊர்ல நீங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சிட்டில யாராவது இந்த பாரி வேட்டை ஊர் சைடுல இருந்து எப்படினாலும் சென்னைக்கு வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, மதுரையில இருந்து இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க கண்டிப்பா. அப்படி செய்யறவங்க இருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. பாரி வேட்டையை பார்த்தவங்க, நானும் பார்த்தது இல்லை. பாரி வேட்டை தெரியாது, பார்த்தது இல்லை. அது ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள வந்து சும்மா ஒரு ஆம்பளை எல்லாம் சேர்ந்து குச்சி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் நடந்து போயிட்டு பாரி வேட்டை போயிட்டு வந்தோம். அப்படி வந்து அந்த புடிச்சு வந்து அப்படியே கறி சாப்பிடுறது, அதுதான் ஒரு முறை கண்டியா. அதான் இந்த மாதிரி 3 நாள் முடிஞ்சிட்டு 4ஆம் நாள் வேலைக்கு போய் டென்ஷனா இருக்குமே. அதுக்குதான் கவர்மெண்ட் என்ன பண்ணும், 4ஆம் நாள் லீவ் விட்டு
என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு 17ஆம் தேதி லீவ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட். அரசு leave விட்டுருக்காங்க. அது நல்லபடியா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போய் பொங்கல்ல இன்னொரு முக்கியமான ஒரு இதை மறந்துட்டீங்களே ப்ரோ. பொங்கல்ல படம் பார்க்க புது படம் ரிலீஸ் ஆகும் படம் பார்க்க போவாங்களே. நான் எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்னா படம் பார்க்க போனோம்னா இந்த பொங்கலே வேஸ்ட் ஆயிரும். டைம் 3 மணி நேரம் அதுல போயிருமே, வேஸ்ட் ஆயிரும். நான் படம் பார்க்க மாட்டேன். பொங்கலுக்கு தீபாவளி படம் பார்க்க மாட்டேன். அடுத்து 2 நாள் அந்த சொல்றீங்க சனி அந்த சனி ஏர்ல போறது அந்த மாதிரிதான் போகும் படத்துக்கு. ஆனா இந்த வருஷம் நிறைய 10 படங்கள் வந்திருக்கு. பாவம் ஜிவிக்கலாம் பாவம். ஆமா அது நான் கடைசி சொல்றேன் என்னன்னு. போய் 10 படம் வந்திருக்கு, போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. எல்லா படம் ஓடணும். எல்லாரும் எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் தான் காசு போடுவாங்க. நம்ம அசால்ட்டா வந்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு படம் நல்லா இல்ல பார்க்காதீங்க, தேட்டருக்குலாம் போகாதீங்க, பிரைம்ல வந்தா கூட பார்க்காதீங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது. அவங்க இஷ்டம். நம்ம போய் பார்த்து நம்ம அப்ப வந்து எங்க வயிற்றுக்கு நான் என்ன பண்றது? அடுத்த வயிற்று அடிச்சா சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சேடா முடிஞ்சிச்சு. ஹாப்பி நியூ இயர் எங்களால சொல்ல கூட முடியல. நியூ இயருங்க, சரி வாழ்த்து நியூ இயருங்க அப்படின்னு போயிடுச்சு. ஆனா பொங்கலுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதுடா அது? நியூ என்ன இயர்ல பச்சையாவா இருக்கு. துபாயில் நடக்கக்கூடிய 24 hour சீரீஸ் அப்படின்ற கார் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகே வந்து நடிக்கிறாரா? கார் ஓட்டிட்டு இருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3rd place கிடைச்சிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரௌடான விஷயம். ஏன்னா வந்து அதுல வந்து இருக்கிற டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல வந்து ஏகே ரேசிங் அப்படின்ற ஒரு டீம் வந்து 3rd place. அதுவும் போய் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுல 3rd place அப்படின்னும் போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரௌடா இருக்கு. பரவாயில்ல, படம் வராத வருத்தத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. இல்ல இது பெரிய விஷயம் இல்ல. படம் வந்தா கூட நமக்கு ஒரு இதா தெரியாது. ஒரு நாட்டுக்கு சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம். இந்தியா தமிழ்நாடு எல்லாமே ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி ப்ரௌட் டு பி ஏகே ஃபேன். சரி இல்ல அது வேற இல்ல ஐ எம் ப்ரௌட் டு பி ஏகே ஃபேன். அது நீ சொல்லிக்க அப்படின்ற அதுக்கு நான் சொல்லல, வேற சரி நீ எதுக்கோ சொல்லிக்கோ. அதான் இந்த நேரத்துல நம்ம ஃபேன்ஸ் எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து புதுசா ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு இது கொடுக்குறோம் வந்துட்டு நம்ம வந்து அவர் வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். கரம்லாம் சாப்பிடுங்க. ஆமாப்பா, நல்லா கடிச்சு சாப்பிடுங்க, அப்பதான் பல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். லைட் அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, டாடா வணக்கம். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே